பள்ளி வளாகம் முழுவதும் ஒருவித இனம் புரியாத பதற்றம் தொற்றிக் கொண்டிருந்தது. அது மதிய உணவு இடைவேளை நேரம். வழக்கமாக 40 நிமிடங்கள் நீளும் அந்த மகிழ்ச்சியான நேரம் இன்று ஏனோ 25 நிமிடங்களிலேயே முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. திடீரென மணி ஒலித்ததும் எல்லோரும் உடனே வகுப்புக்கு போங்க என்று ஆசிரியர்கள் அவசர அவசரமாக மாணவிகளை விரட்டினர். மாணவிகள் வகுப்பறையில் அமர்ந்து 20 நிமிடங்கள் கடந்துவிட்டன. ஆனால் பாடம் நடத்த எந்த ஆசிரியரும் வரவில்லை. காற்றில் ஏதோ ஒரு அசம்பாவிதத்தின் வாடை வீசுவதை மாணவிகளால் உணர முடிந்தது. இன்னைக்கு ஸ்கூல்ல ஏதோ பெரிய பிரச்சனையா என்று ஆங்காங்கே மாணவிகள் கிசுகிசுக்க தொடங்கினார்களே தவிர அது என்னவென்று யாருக்கும் தெளிவாக தெரியவில்லை. அவரவர் கற்பனைக்கு ஏற்ப கதைகளை உருவாக்கி கொண்டிருந்தன. அப்போது திடீரென ஒலிபெருக்கியில் தலைமை ஆசிரியை திருமதி சாரதாவின் குரல் கம்பீரமாகவும் அதே சமயம் நடுக்கத்துடனும் ஒலித்தது. பள்ளியில் உள்ள அனைத்து மாணவிகளும் உடனடியாக விளையாட்டு மைதானத்தில் வந்து வரிசையாக நிற்கவும். அந்த அறிவிப்பை கேட்டதும் மாணவிகள் வகுப்பறைகளை விட்டு வெளியேறி மைதானத்தை நோக்கி ஓடினர். அங்கே கண்ட காட்சி அவர்களை மேலும் குழப்பத்தில் ஆழ்த்தியது. தலைமை ஆசிரியை சாரதா மட்டுமல்ல, பள்ளியின் தோட்டக்காரர் முனிசாமி, வாட்ச்மேன், அலுவலக உதவியாளர்கள் என பள்ளியின் மொத்த ஊழியர்களும் அங்கே இறுக்கமான முகத்துடன் நின்றிருந்தன. சாரதா டீச்சரின் ஒரு சைகைக்கு பிறகு ஆசிரியர்கள் மாணவிகளை வரிசையாக நிற்க வைத்து சோதனையிட தொடங்கின. எதுக்கு இந்த செக்கிங், என்னாச்சு என்று மாணவிகள் விழித்தன. வெளியே மைதானத்தில் சோதனை ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க சாரதா டீச்சர் வாட்ச்மேனிடம், நீங்க உடனே போய் ஸ்கூல் பில்டிங்க்கு உள்ள யாராவது இருக்காங்களான்னு ஒவ்வொரு இடமா தேடுங்க. பாத்ரூம், கிளாஸ் ரூம் எதையும் விடாதீங்க என்று உத்தரவிட்டார். 10 நிமிடங்கள் கழித்து மூச்சிறைக்க ஓடி வந்த வாட்ச்மேன், மேடம், உள்ள ஒருத்தரும் இல்லைங்க என்றார். இதை கேட்டதும் சாரதாவின் முகத்தில் கவலை ரேகைகள் இன்னும் அதிகமாகின. ஒரு பெருமூச்சுடன் மாணவிகளை வகுப்பறைக்கு செல்ல அனுமதித்தார். அவர்கள் வரிசையாக வகுப்புகளுக்கு திரும்புவதையே கழுத்து பார்வையில் பார்த்து கொண்டிருந்தார் அவர். மாணவிகள் சென்றதும் மீண்டும் ஆசிரியர் அறையில் அவசர கூட்டம் கூடியது. சாரதா டீச்சர் தலையை பிடித்து கொண்டு அமர்ந்திருந்தார். அவருக்கு என்ன செய்வது என்றே புரியவில்லை. நடந்த உண்மையை எப்படியாவது கண்டுபிடித்தாக வேண்டும். இல்லையெனில் அவரது வேலைக்கு மட்டுமல்ல, இந்த பள்ளியின் கௌரவத்திற்கே மாபெரும் களங்கம் ஏற்பட்டுவிடும். பள்ளி வளாகத்திற்குள் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத ஒரு சம்பவம் நடந்துவிட்டது. அது வெளியே தெரிந்தால் பள்ளியின் பெயரை அழித்துவிடும். சாரதாவின் சிந்தனை 1 மணி நேரம் பின்னோக்கி சென்றது. நேரம் காலை 11:10. இடைவேளை தொடங்கி 10 நிமிடங்கள் ஆகியிருந்தன. சாரதா டீச்சர் தன் அறைக்கு மதிய உணவை வரவழைத்துவிட்டு தேர்வுகளை பற்றி பேசுவதற்காக ஆசிரியர் அறைக்கு நடந்து கொண்டிருந்தார். இன்னும் 5 நாட்களில் தேர்வுகள் தொடங்கவிருந்தன. அவர் ஆசிரியர் அறையின் வாசலை நெருங்கிய போதுதான் அந்த சத்தம் கேட்டது. திடுக்கிட்டு நின்றார் சாரதா. அது ஒரு பச்சிளம் குழந்தையின் அழுகுரல். பள்ளிக்கூடத்தில் பச்சிளம் குழந்தையின் சத்தமா? ஒரு கணம் அவருக்கு திகைப்பாக இருந்தது. இது பள்ளிக்கூடமா, இல்லை மருத்துவமனையா? ஒருவேளை யாராவது குழந்தையின் தாய் வந்திருப்பார்களோ, அல்லது ஆசிரியர்கள் யாராவது கை குழந்தையை தூக்கி வந்திருப்பார்களோ? ஆனால் உறுத்து கேட்டபோது அந்த அழுகுரல் வந்த திசை அவருக்கு பேரதிர்ச்சியை கொடுத்தது. அந்த குரல், அது சாதாரண குழந்தையின் அழுகுரல் அல்ல. இந்த பூமிக்கு வந்து சில நொடிகளே ஆன பச்சிளம் சிசுவின் முதற் குரல் அது. தலைமை ஆசிரியை சாரதா அந்த அறையின் வாசலில் உறைந்து போய் நின்றார். உள்ளே இருந்த ஆசிரியைகள் அனைவரும் அதிர்ச்சியில் எழுந்து நின்றன. அவர்களும் அந்த சத்தத்தை மிக தெளிவாக கேட்டுக்கொண்டிருந்தன. சிறிது நேரம் ஒலித்த அந்த அழுகுரல் திடீரென நின்றது. சாரதா டீச்சர் சந்தேகமும் அதிர்ச்சியும் கலந்த முகத்துடன் சத்தம் வந்த திசையை நோக்கி நடந்தார். அவருக்கு பின்னால் மற்ற ஆசிரியைகளும் பதற்றத்துடன் பின்தொடர்ந்தன. அந்த சத்தம் எங்கிருந்து வருகிறது என்பதை ஊகிக்க அவர்களுக்கு அதிக நேரம் பிடிக்கவில்லை. அது சந்தேகத்திற்கு இடமின்றி
ஆசிரியர்களுக்கான ஓய்வறையை ஒட்டியிருந்த கழிவறையிலிருந்து தான் வந்தது. இது எப்படி சாத்தியம்? பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்கள் எவரும் கர்ப்பமாக இல்லை. அப்படி இருக்க அங்கே ஒரு பச்சிளம் குழந்தையின் சத்தம் வர என்ன காரணம்? குழப்பத்துடன் கழிவறையின் வாசலை நெருங்கினார் சாரதா. கதவு லேசாக திறந்திருந்தது. உள்ளே தெரிந்த காட்சியை கண்டதும் சாரதா டீச்சர் மட்டுமல்ல, பின்னால் வந்த அனைவரின் இதயமும் ஒரு கணம் நின்றுவிடும் போல் இருந்தது. அவர்களின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. உள்ளே 10ஆம் வகுப்பு படிக்கும் 15 வயது மாணவி அனிதா நின்று கொண்டிருந்தாள். அவள் கைகளில் இரத்தமும் சதையுமாக பிறந்த சில நிமிடங்களே ஆன ஒரு பச்சிளம் சிசு இருந்தது. அந்த குழந்தையை அனிதா கைகளில் ஏந்தி கொண்டு அதன் முகத்தை உற்று பார்த்து கொண்டிருந்தாள். அக்குழந்தை மீண்டும் அழுதுவிடக் கூடாது என்பதற்காக தனது இன்னொரு கையால் குழந்தையின் வாயை அழுத்தி பொத்தி இருந்தாள். அவள் அதை தெரிந்தே செய்தாளா அல்லது அறியாமையில் செய்தாளா என்று தெரியவில்லை. சாரதா டீச்சர் உடனே சுதாரித்து கொண்டு பள்ளி உதவியாளர் முனியம்மாவை அழைத்தார். ஒரு துண்டை கொண்டு வர சொல்லி அனிதாவின் கையில் இருந்த குழந்தையை லாவகமாக வாங்க சொன்னார். ஆசிரியைகள் சந்தேகித்தது போலவே அந்த குழந்தை பிறந்த மேனியாக இரத்தம் கூட துடைக்கப்படாமல் இருந்தது. குழந்தை பிறந்து சில நிமிடங்களே ஆகியிருக்க வேண்டும். ஆனால் ஆசிரியர்களுக்கு தலை சுற்றியது. அந்த கழிவறையில் அனிதாவை தவிர வேறு யாருமே இல்லை. ஓர் ஆசிரியை கோபமாகவும் பதற்றத்துடனும் அனிதாவை நோக்கி என்ன காரியம் பண்ணியிருக்க என்று கேட்க பாய்ந்தார். ஆனால் அதற்குள் அனிதா பயத்தில் ஓவென்று அழத் தொடங்கிவிட்டாள். அனிதாவின் பள்ளி சீருடை முழுவதும் இரத்த கரையாக இருந்தது. அநேகமாக அந்த குழந்தையை தூக்கியதால் சீருடை பாழாகி இருக்கலாம். சாரதா டீச்சர் அந்த ஆசிரியையை தடுத்து நிறுத்தினார். இப்போது மிரட்டினால் காரியம் கெட்டுவிடும் என்பதை அவர் உணர்ந்தார். அவர் மெதுவாக அனிதாவின் அருகே சென்று அவள் தலையை வருடியபடி, அழாதம்மா, பயப்படாதே. நீ முதல்ல முனியம்மா கூட போய் முகம் கை கால் எல்லாத்தையும் கழுவிட்டு வா. நான் உனக்காக நிறைய கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன், வா என்று அன்பாக பேசினார். பரிசு என்ற வார்த்தையை கேட்டதும் அனிதாவின் அழுகை நின்றது. முனியம்மா அவளை அழைத்து சென்று சுத்தம் செய்து மீண்டும் ஆசிரியர் அறைக்கு அழைத்து வந்தார். அங்கே மற்ற ஆசிரியைகள் மூச்சடைக்கு காத்து கொண்டிருந்தன. அனிதா வந்ததும் சாரதா டீச்சர் சொன்னபடியே ஒரு பரிசை அவள் கையில் திணித்தார். பிறகு நிதானமாக, இப்போ சொல்லுமா, யார் இந்த குழந்தை? இது எப்படி உன்கிட்ட வந்தது என்று கேட்டார். அனிதா தயக்கத்துடன், டீச்சர், இந்த குழந்தை பாத்ரூம்ல இருக்கிற வாஷ் பேசன்ல கிடந்தது. நான் கை கழுவ போனப்ப பார்த்தேன். நான் அதை தூக்கியதும் அது அழ ஆரம்பிச்சிடுச்சு என்று அப்பாவித்தனமாக சொன்னாள். சாரதா டீச்சர் அவளை ஊடுருவி பார்த்தபடியே, சரி, ஆனா நீ எதுக்காக டீச்சர்ஸ் பாத்ரூமுக்கு வந்த? ஸ்டூடெண்ட்டுக்குன்னு தனி டாய்லெட் இருக்குன்னு உனக்கு தெரியும்ல, யார் உன்னை இங்கே அனுமதிச்சது என்று கேட்டார். அனிதா பதில் சொல்ல வாய் திறக்கும் முன்பே அங்கிருந்த மாலதி டீச்சர் குறுக்கிட்டார். மேடம், அந்த பொண்ணுக்கு காலையில இருந்தே வயிறு சரியில்லை, அடிக்கடி பாத்ரூம் போயிட்டு இருந்தா. லஞ்ச் டைம்ல டாய்லெட்ல ரொம்ப கூட்டமா இருந்ததால அவசரத்துல என்கிட்ட வந்து கேட்டா. பாவம்னு சொல்லி நான் தான் நம்ம ஸ்டாஃப் டாய்லெட்டை யூஸ் பண்ணிக்க பர்மிஷன் கொடுத்தேன் என்றார். சாரதா டீச்சர் மீண்டும் அனிதா பக்கம் திரும்பினார். சரிம்மா, நீ உள்ளே போனப்போ அங்கே வேற யாராவது இருந்தாங்களா, இல்ல யாராவது போறத பார்த்தியா? அனிதா இல்லை என்று தலையசைத்தாள். நான் டாய்லெட் போயிட்டு வந்து கை கழுவும் போதுதான் வாஷ் பேசன்ல இந்த குழந்தைய பார்த்தேன் டீச்சர் என்று ஒரே பதிலை சொன்னாள். சுமார் 10 நிமிடங்கள் சாரதா டீச்சர் அவளிடம் பலவிதமாக கேள்விகள் கேட்டும் அவள் அதை தாண்டி வேறு எதையும் சொல்லவில்லை. கேள்விகள் அதிகமானதும் அவள் மீண்டும் பயந்து நடுங்க தொடங்கினாள். சாரதா டீச்சர் அவளை ஆசுவாசப்படுத்தினார். சரி கண்ணா, ஆனா ஒரு முக்கியமான விஷயம், இந்த குழந்தையை பத்தி நீ உன் கிளாஸ்லயோ வீட்லயோ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. சொன்னா உனக்கு தண்டனை கிடைக்கும். சொல்லாம சமத்தா இருந்தா இன்னும் நிறைய கிஃப்ட் தருவேன், சரியா என்று அன்பாகவும்
அதே சமயம் கண்டிப்பாகவும் சொன்னார். அந்த சிறுமிக்கு எப்படி சொன்னால் புரியுமோ அப்படி சொல்லி அவளை வகுப்பறைக்கு அனுப்பி வைத்தார். அதன் பிறகுதான் மைதானத்தில் நடந்த அந்த திடீர் சோதனையெல்லாம். ஆனால் சோதனையில் எந்த தடயமும் கிடைக்கவில்லை. இதற்கிடையில் மீட்கப்பட்ட குழந்தையை சுத்தம் செய்து அதற்கு பாலும் புட்டி துணிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டன. அந்த குழந்தை ஆசிரியர் அறையில் உள்ள மேசையில் கிடத்தப்பட்டிருந்தது. சாரதா டீச்சர் அந்த அறையில் குறுக்கும் நெருக்குமாக நடந்து கொண்டிருந்தார். அவர் பார்வை அடிக்கடி அந்த குழந்தையின் மீது விழுந்தது. பிறகு தனது அறைக்கு சென்று தனது மடிக்கணினியை எடுத்து வர சொன்னார். அந்த பள்ளியில் மொத்தம் 4 சிசிடிவி கேமராக்கள் தான் இருந்தன. ஒன்று அசம்பிளி ஹால், மற்றொன்று ஆசிரியர் அறை, இன்னொன்று தலைமை ஆசிரியர் அறைக்கு வெளியே என முக்கிய இடங்களை மட்டுமே அவை கவர் செய்தன. நம்பிக்கையான ஒரு ஆசிரியையை மட்டும் கூட வைத்து கொண்டு மற்றவர்களை வகுப்புக்கு அனுப்பினார் சாரதா. மடிக்கணினியின் சிசிடிவி பதிவுகளை ஓடவிட்டார். காலை 10 மணியிலிருந்து 11:15 மணி வரையிலான காட்சிகளை தீவிரமாக ஆராய்ந்தார். அந்த குறிப்பிட்ட நேரத்தில் 3 ஆசிரியைகள் மட்டுமே ஆசிரியர் அறைக்குள் இருக்கும் அந்த கழிவறையை பயன்படுத்தினர். அவர்கள் உள்ளே சென்றுவிட்டு இயல்பாக வெளியே வருவதும் பதிவாகியிருந்தது. வீடியோ ஓடிக்கொண்டே இருந்தது. நேரம் 11:40 நெருங்கிய போது திடீரென சாரதா டீச்சரின் அறை தொலைபேசி அலறியது. அந்த நேரத்தில் யார் கூப்பிடுவது? தொலைபேசியின் அழைப்பு வந்ததும் சாரதா டீச்சர் மடிக்கணினியை பார்த்து கொண்டிருந்த ஆசிரியை கவிதாவிடம், நீங்க பார்த்துட்டே இருங்க, நான் இதோ வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு தனது அறைக்கு விரைந்தார். கவிதா டீச்சர் தனியாக அமர்ந்து மடிக்கணினியில் ஓடிக்கொண்டிருந்த காட்சியை உற்று நோக்கினார். நேரம் 10:50 தொட்டபோது திரையில் தெரிந்த காட்சி அவரை கதிகலங்க செய்தது. ஒரு நொடியில் அவர் முகம் வெளிரி போனது. திரையில் 10ஆம் வகுப்பு படிக்கும் அந்த சிறுமி அனிதா மெதுவாக நடந்து வந்து கொண்டிருந்தாள். நேரம் 10:52. ஆனால் அவள் நடை சாதாரணமாக இல்லை. கால்கள் தள்ளாடின. ஏதோ ஒரு பெரிய சுமையை தூக்கி சுமப்பது போலவும் அதே சமயம் வழியில் துடிப்பது போலவும் மெல்ல மெல்ல நடந்து கழிவறை பக்கம் சென்றாள். சுமார் 13 நிமிடங்கள் கழித்து 11:05 மணிக்கு அவள் வெளியே வந்தாள். இப்போது அவள் கையில் ஏதோ ஒன்று இருந்தது. அதை தனது அக்குள் பகுதியில் வைத்து துப்பட்டாவால் மூடி மறைக்க முயன்றாள். அவள் முகத்தில் தெரிந்த பீதியும் சுற்றிலும் யாரும் பார்க்கிறார்களா என்று நோட்டமிட்ட விதமும் அவள் ஏதோ ஒரு தவறு செய்துவிட்டாள் என்பதை தெளிவாக காட்டியது. அதை பார்த்த கவிதா டீச்சருக்கு கைகால் நடுங்க தொடங்கியது. நெற்றியில் வியர்வை முத்துக்கள் அரும்பின. சட்டென வீடியோவை நிறுத்தினார். ஒரு கணம் அவருக்கு அனிதா மீது கடுமையான கோபம் வந்தது. ஆனால் மறு கணமே, இப்போ கோபப்படுற நேரம் இல்லை, நிதானமா யோசிக்கணும் என்று தன்னை தேற்றிக் கொண்டார். அவர் மனதில் ஒரு திட்டம் உருவானது. நேரம் குறைவாகவே இருந்தது. அருகில் நின்றிருந்த உதவியாளரிடம், எனக்கு தலை வலிக்கிறது, போய் ஒரு ஸ்ட்ராங் டீ வாங்கிட்டு வா என்று சொல்லி அனுப்பி வைத்தார். அந்த அறை காலியானதும் கவிதா மின்னல் வேகத்தில் செயல்பட்டார். மடிக்கணினியை தன் மடியில் வைத்து கொண்டு தன் கணினி திறமையை பயன்படுத்தி 10:50 மணியிலிருந்து பதிவான சில முக்கியமான காட்சிகளை தேர்ந்தெடுத்து டெலிட் செய்தார். அதற்கு பதிலாக வேறொரு பழைய காட்சியை அந்த இடத்தில் சாமர்த்தியமாக இணைத்தார். இந்த வேலையை முடித்துவிட்டு நிமிர்ந்த போது அவர் முகத்தில் ஒரு நிம்மதி பெருமூச்சு வந்தது. சரியாக 11 மணிக்கு வீடியோ ஓடுவது போல வைத்துவிட்டு மடிக்கணினியை மேசை மீது வைத்தார். சற்று நேரத்தில் சாரதா டீச்சர் திரும்பி வந்தார். என்ன கவிதா, ஏதாவது துப்பு கிடைச்சதா என்று ஆர்வமாக கேட்டார். கவிதா எதுவும் நடக்காதது போல தலையை ஆட்டினார். இல்ல மேடம், இதுவரைக்கும் சந்தேகப்படுற மாதிரி யாரும் அந்த பக்கம் போகல என்று சொல்லும்போது அவர் குரல் லேசாக நடுங்கியது. சாரதா டீச்சர் அதை உற்று கவனித்தாலும் கவிதாவுக்கு உடல்நிலை சரியில்லை என்று நினைத்து கொண்டு விட்டுவிட்டார். தேநீர் குடித்த பிறகு கவிதா டீச்சர் தனக்கு திடீரென உடல்நிலை சரியில்லாதது போல நடித்தார். மேடம், எனக்கு ரொம்ப மயக்கமா இருக்கு, நான் கிளம்பட்டுமா
அப்படியே என் அக்கா பொண்ணு அனிதாவையும் கூட்டிக்கிட்டு போறேன். ஸ்கூல் முடிகிற நேரம் தானே என்று அனுமதி கேட்டார். அனிதா தான் அந்த சிறுமி என்பதை அறிந்திருந்தும் சாரதா டீச்சர் எதுவும் காட்டிக்கொள்ளாமல் அனுமதி அளித்தார். பள்ளியை விட்டு வெளியே வந்ததும் கவிதா டீச்சரின் முகம் மாறியது. அதுவரை சாந்தமாக இருந்தவர் வீட்டிற்குள் நுழைந்ததும் காலியாக மாறினார். அனிதாவின் தலைமுடியை கொத்தாக பிடித்து இழுத்து சென்று தன் மாமியார் காலடியில் தள்ளிவிட்டார். அத்தை, உங்க செல்ல பேத்திய பாருங்க. இவளை வேற ஸ்கூல்ல சேருங்கன்னு அப்பவே சொன்னேன், கேட்டீங்களா? இப்ப பாருங்க, என் தலையிலேயே மண்ணவாரி போட்டுட்டா. இன்னைக்கு நான் மட்டும் அந்த வீடியோவை அழிக்கலனா ஸ்கூல் முழுக்க இவ மானம் போயிருக்கும், என் வேலையும் போயிருக்கும் என்று கத்தினார். மாமியார் அதிர்ச்சியில் உறைந்து போய், என்னம்மா சொல்ற, என்ன ஆச்சு என்று பதறினார். இவளை இங்கிருந்து எங்கேயாவது அனுப்பிடுங்க, இல்லனா நான் இவளை கொன்னுடுவேன் என்று சீறிவிட்டு தன் அறைக்குள் சென்று கதவை சாத்தி கொண்டார் கவிதா. பள்ளியில் மென்மையான டீச்சராக வலம் வரும் கவிதாவா இது என்று பார்க்கும் எவருக்கும் சந்தேகம் வரும். மாமியார் அனிதாவை தூக்க முயன்றார். அனிதா பயத்தில் வெளிரி போயிருந்தாள். அவளது கைகால்கள் சில்லென்று இருந்தன. மாமியார் அவளை அணைத்த போது காலில் ஏதோ ஈரமாக படுவதை உணர்ந்தார். குனிந்து பார்த்தவர் அலறிவிட்டார். அனிதா நின்றிருந்த இடமே இரத்த வெள்ளம். அனிதா அப்படியே பாட்டி கைகளில் மயங்கி சரிந்தாள். பதறி போன பாட்டி அவளை தூக்கி கொண்டு அருகிலுள்ள மருத்துவமனைக்கு ஓடினார். அவசர சிகிச்சை பிரிவில் அனிதாவை அனுமதித்துவிட்டு வெளியே தவிப்புடன் காத்து கொண்டிருந்தார். சிறிது நேரத்தில் மருத்துவர் வெளியே வந்தார். அவர் சொன்ன விஷயத்தை கேட்டு பாட்டிக்கு தலையே சுற்றிவிட்டது. 15 வயது பெண்ணுக்கு இப்படியா நடக்கும் என்று அவரால் நம்பவே முடியவில்லை. 2 மணி நேர சிகிச்சைக்கு பின் அனிதா வீடு திரும்பினாள். ஆனால் அவள் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரவில்லை. ஏதோ பெரிய அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்தாள். 5 நாட்கள் அனிதா பள்ளிக்கு செல்லவில்லை. 6ஆம் நாள் தேர்வுகள் என்பதால் பாட்டியே அவளை கட்டாயப்படுத்தி பள்ளிக்கு அழைத்து வந்தார். பாட்டிக்கு சாரதா டீச்சரை பார்த்து, பள்ளிக்கூடத்துல என் பேத்திக்கு என்ன நடந்தது, எப்படி இவ்வளவு பெரிய விஷயத்தை யாரும் கவனிக்காம விட்டீங்க என்று சண்டை போட வேண்டும் என்ற ஆத்திரம் இருந்தது. ஆனால் சாரதாவை பார்க்க முடியவில்லை. வகுப்பறைக்குள் நுழைந்த அனிதாவுக்கு நரகம் காத்திருந்தது. வகுப்பில் இருந்த மற்ற மாணவிகள் அவளை ஏதோ வேற்று கிரகவாசியை பார்ப்பது போலவும் தீண்டத்தகாதவளை பார்ப்பது போலவும் பார்த்தன. அவளது நெருங்கிய தோழிகள் கூட, சி, இவகிட்ட பேசாதீங்க என்று முகம் சுளித்து ஒதுங்கினர். அனிதா தலை குனிந்து அமர்ந்து அழுது கொண்டிருந்தாள். அப்போது வகுப்பாசிரியர் உள்ளே வந்தார். அனிதா, உடனே பிரின்சிபால் ரூமுக்கு போ, மேடம் உன்னை கூப்பிடுறாங்க என்று கராராக சொன்னார். பிரின்சிபால் என்ற வார்த்தையை கேட்டதும் அனிதாவுக்கு நடுக்கம் கண்டது. இதற்காகத்தானே அவள் இத்தனை நாள் பள்ளிக்கு வராமல் இருந்தாள். இப்போது மாட்டிக்கொண்டமே என்று பயந்து நடுங்கினாள். அவள் எழுந்திருக்க தயங்கியதை கண்ட ஆசிரியை கோபத்துடன் அவள் கையை பிடித்து தரதரவென்று இழுத்து சென்றன. வகுப்பாசிரியை அனிதாவை தரதரவென்று இழுத்து சென்று தலைமை ஆசிரியர் அறையின் வாசலில் விட்டார். பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்ட மறுகணமே அனிதா அங்கிருந்து தப்பித்து ஓட முயன்றாள். ஆனால் சாரதா டீச்சரின் சைகைகளை புரிந்து கொண்ட உதவியாளர்கள் அவளை பாய்ந்து பிடித்து கொண்டனர். சாரதா டீச்சர் ஆவேசமாக அவள் அருகே வந்தார். பலார் என்ற சத்தம், அறை முழுவதும் அந்த அரைந்த சத்தம் எதிரொலித்தது. அனிதாவின் பிஞ்சு கண்ணம் தடித்து சிவந்தது. உன் வயது என்ன? நீ பண்ற காரியம் என்ன? இந்த சின்ன வயசுல இப்படி ஒரு தப்ப செய்ய உனக்கு வெட்கமா இல்ல? இப்போ என்னமோ தெரியாத மாதிரி ஓடுறியே. எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. உண்மைய சொல்லு, இந்த குழந்தையோட அப்பா யாரு? ஏன் இப்படி செஞ்ச என்று சாரதா டீச்சர் சரமாரியாக கேள்விகளை தொடுத்தார். 4.5 அடி உயரமே இருந்த அந்த சிறுமி பயத்தில் விலவிலத்து போய் நின்றாள். கண்ணீர் தாரை தாரையாக ஓடியது. உதவியாளரின் பிடியிலிருந்து திமிரி கொண்டு சாரதா டீச்சரின் கால்களில் விழுந்தாள். மேடம், சத்தியமா நான் எந்த தப்பும் பண்ணல மேடம். எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு ரத்தம் வந்தப்போ நான் பயந்து போய் பாட்டி கிட்ட சொன்னேன். அதுக்கு பாட்டி
இது சாமி கொடுத்த வரம், பயப்படாதன்னு சொன்னாங்க. நான் அசிங்கமானவ இல்ல மேடம், ப்ளீஸ் நம்புங்க என்று கதறினான். அழுது கொண்டே இருந்த அனிதா திடீரென கண்கள் சொருகி சாரதாவின் காலடியிலேயே மயங்கி விழுந்தாள். பதறி போன சாரதா டீச்சர் உடனே அவளை தூக்கி கொண்டு மருத்துவமனைக்கு விரைந்தார். அங்கே மருத்துவர்கள் அனிதாவை பரிசோதித்து சொன்ன தகவல் சாரதா டீச்சரின் தலைக்கு மேல் இடியை இறக்கியது. மருத்துவர் சொன்னார், மேடம், நீங்க என்ன நினைச்சு இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்தீங்கன்னு தெரியல. ஆனா இந்த பொண்ணு கர்ப்பமா இல்ல. இவளுக்கு இப்போதான் முதன்முறையா பெரிய மனுஷி ஆகி இருக்கா. இரத்தப்போக்கு அதிகமா இருந்ததுலையும் பயத்திலையும் மயக்கம் போட்டு இருக்கா. மத்தபடி இவ மேல எந்த தப்பும் இல்ல. சாரதா டீச்சருக்கு தூக்கி வாரி போட்டது. அப்படி என்றால் பள்ளியில் கிடைத்த குழந்தை இவளுடையது இல்லையா? விசாரணையில் உண்மை மெல்ல வெளிவந்தது. அனிதா தாய் தந்தை இல்லாத பெண். பாட்டி மற்றும் மாமா, அத்தை ஆகியோருடன் வசிக்கிறாள். அனிதாவுக்கு முதன்முறை மாதவிடாய் ஏற்பட்ட போது பள்ளிக்கு வந்திருக்கிறாள். அவளுக்கு உதவ வேண்டிய அவளது அத்தை கவிதா அவளை திட்டி கொடுமைப்படுத்தி இருக்கிறார். அன்று அவளுக்கு உதவியது சுமதி என்ற வேறொரு ஆசிரியை. ஆனால் துரதிருஷ்டவசமாக சுமதி டீச்சரின் தாயார் இறந்து விட்டதால் அவர் விடுப்பில் சென்று விட்டார். வீட்டில் அத்தை கவிதா, சி தரித்திரம் பிடிச்சவளே, தீட்டு பட்டுடுச்சு என்று திட்டியதை அனிதா ஏதோ தான் பெரிய தவறு செய்து விட்டதாக நினைத்து பயந்து போயிருக்கிறாள். பள்ளியில் மாணவர்கள் அனிதாவுக்கு குழந்தை பிறந்துடுச்சான் என்று தவறாக புரிந்து கொண்டு பரப்பிய வதந்தியும் சேர்த்து அந்த சிறுமியை மனதளவில் கொன்றுவிட்டிருந்தது. உண்மை தெரிந்ததும் சாரதா டீச்சருக்கு குற்ற உணர்ச்சியும் கோபமும் பொங்கியது. அனிதாவை வீட்டில் கொண்டு போய் விட்டார். அடுத்த நாளே பள்ளியில் அதிரடி நடவடிக்கையை தொடங்கினார். சம்பவம் நடந்த அன்று பள்ளியில் இருந்த அத்தனை ஊழியர்கள், ஆசிரியர்கள், காவலாளி என அனைவரின் பட்டியலையும் எடுத்தார். இங்க இருக்கிற அத்தனை பேரும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க போறோம். சிட்டி ஹாஸ்பிட்டல்ல இருந்து டீம் வந்திருக்கு என்று அறிவித்தார். எல்லோரும் வரிசையில் நின்றன. அப்போது கூட்டத்தில் இருந்த ஒருவரின் முகம் மட்டும் ரத்தம் வற்றியது போல வெளிரி போயிருந்தது. அது வேறு யாரும் அல்ல, கவிதா டீச்சர் தான். சாரதா டீச்சர் அவரை கவனித்து விட்டார். ஆனால் கையில் ஆதாரம் இல்லாமல் எதுவும் கேட்க விரும்பவில்லை. 3 நாட்களில் ரிப்போர்ட் வரும் என்று சொல்லி அனுப்பி வைத்தார். 3 நாட்கள் கழிந்தன. ரிப்போர்ட் சாரதாவின் கைக்கு வந்தது. அதை பார்த்ததும் அவரது சந்தேகம் உறுதி செய்யப்பட்டது. சாரதா டீச்சர் யாருக்கும் சொல்லாமல் அந்த பச்சிளம் குழந்தையை தூக்கி கொண்டு நேராக அனிதாவின் வீட்டுக்கு சென்றார். அவர் உள்ளே நுழையும் போது அங்கே ஒரு நாடகம் நடந்து கொண்டிருந்தது. சாரதா டீச்சரையும் அவர் கையில் இருந்த குழந்தையையும் பார்த்ததும் கவிதா டீச்சர் பதறினார். உடனே பழியை தூக்கி அனிதா மீது போட்டார். பாத்தியா இவ செஞ்ச வேலைய? டீச்சரே குழந்தைய தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அடி பாவி, நம்ம குடும்ப மானத்தையே வாங்கிட்டியேடி. இந்த கள்ள குழந்தையை பெத்து போடவா நான் உன்னை வளர்த்தேன் என்று கத்திக்கொண்டே அனிதாவை அடிக்க பாய்ந்தார் கவிதா. அனிதாவின் கழுத்தை நெரிப்பது போல கவிதா நெருங்கிய நேரம் வீட்டு வாசலில் ஒரு காலடி சத்தம் கேட்டது. அனிதாவின் மாமா சேகர் உள்ளே நுழைந்தார். வந்த வேகத்தில் கவிதாவை பிடித்து பின்னால் தள்ளினார். நிறுத்து கவிதா என்ற அவரது குரல் இடி போல ஒலித்தது. சாரதா டீச்சர் கையில் குழந்தையுடனும் மறு கையில் டிஎன்ஏ ரிப்போர்ட்டுடனும் அமைதியாக, ஆனால் நெருப்பை போன்ற பார்வையுடன் நின்றிருந்தார். சாரதா டீச்சர் மெதுவாக நடந்து சென்று கையில் இருந்த பச்சிளம் குழந்தையை அனிதாவின் பாட்டியிடம் கொடுத்தார். அம்மா, இதோ உங்க வாரிசு, பத்திரமா வச்சுக்கோங்க. இந்த குழந்தை 13 வயது சிறுமி அனிதாவோடது கிடையாது. இது உங்க மருமகள் கவிதாவோட குழந்தை என்று இடியை இறக்கினார். பாட்டி அதிர்ச்சியில் குழந்தையை வாங்கி கொண்டு விழித்தார். சாரதா டீச்சர் தொடர்ந்து பேசினார். இந்த குழந்தை கவிதாவோடதுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. டிஎன்ஏ ரிப்போர்ட் அதான் சொல்லுது. ஆனா இந்த குழந்தை உங்க பையனுக்கு பிறந்ததான்னு எனக்கு தெரியல. முதல்ல உங்க பையனுக்கு ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பாருங்க. ஏன்னா உங்க மருமகள் செஞ்ச காரியம் அப்படி. இவங்க ஒரு ஏமாத்துக்காரி. பாட்டிக்கு தலை சுற்றியது. தள்ளாடியபடியே கவிதாவின் அருகே சென்றார். சி, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா?
ஒரு டீச்சரா இருந்துகிட்டு இவ்வளோ கேவலமான புத்திய வளர்த்து வச்சிருக்க. பெத்த குழந்தைய அது பிறந்த சில நிமிஷத்திலேயே சாகடிக்க துணிஞ்சிருக்கியே. நீ எல்லாம் மிருகத்தை விட மோசம். உன்னால எப்படி மற்ற பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லித் தர முடியும் என்று ஆவேசமாக கத்தினார். சாரதா டீச்சர் குறுக்கிட்டு, அம்மா, இவங்க செஞ்சதுல பெரிய தப்பு என்ன தெரியுமா? தான் செஞ்ச பாவத்தை மறைக்க விவரம் தெரியாத 15 வயது பொண்ணு மேல பழிய போட்டதுதான். அனிதா மேல இவங்களுக்கு என்ன வன்மம்? அந்த சின்ன பொண்ணோட எதிர்காலத்தையே அழிக்க பார்த்தாங்களே. இவங்கள இனிமே ஒரு நிமிடம் கூட என் ஸ்கூல்ல வேலையில வச்சுக்க முடியாது. யூ டிஸ்மிஸ் கவிதா என்று முகத்தில் அடித்தார் போல் கூறிவிட்டு சாரதா டீச்சர் அங்கிருந்து வெளியேறினார். உண்மை முழுவதுமாக வெளிச்சத்துக்கு வந்தது. கவிதா ஒரு தவறான உறவில் சிக்கி இருந்தார். அந்த குழந்தை அவருடைய கணவர் சேகருக்கு பிறந்தது அல்ல, கவிதாவின் கள்ள காதலனுக்கு பிறந்தது. அதனால்தான் அந்த குழந்தை வெளியே தெரிந்தால் தன் குட்டு உடைந்துவிடும் என்று பயந்து அது பிறந்தவுடனேயே பள்ளி கழிவறையில் அனாதையாக கைவிட்டு சென்றிருக்கிறார். இது கவிதாவுக்கு முதல் முறையல்ல. இதற்கு முன்பே 3 முறை யாருக்கும் தெரியாமல் கருக்கலைப்பு செய்திருக்கிறார். அவருக்கு குழந்தைகளின் மீது துளியும் பாசம் கிடையாது. தன் சுகம், தன் கௌரவம் மட்டுமே அவருக்கு முக்கியமாக இருந்தது. அதற்காக பெற்ற குழந்தையை கொல்லவும் வளர்த்த அக்கா மகள் மீது பழி போடவும் அவர் தயங்கவில்லை. நடந்த உண்மைகளை அறிந்த கணவர் சேகர் அருவருப்புடன் கவிதாவை பார்த்தார். தன்மானத்தை காப்பாத்திக்கிறதுக்காக பெத்த மகளையே அனாதையா வீசினவ தான நீ. உன்னால என் குடும்ப மானமே போக இருந்தது. அதுவும் இல்லாம பூ மாதிரி இருந்த அனிதாவை ஊரே காரி துப்புற மாதிரி செஞ்சிட்டியே. உன்னை மன்னிக்கவே முடியாது. இப்போவே என் வீட்டை விட்டு வெளியேறு. உனக்கு விவாகரத்து நோட்டீஸ் சீக்கிரமே வரும் என்று கூறி கவிதாவை வீட்டை விட்டு துரத்தினார். பள்ளியின் நற்பெயரை கெடுக்க முயன்றது. ஒரு சிறுமியின் வாழ்க்கையில் விளையாடியது. பச்சிலம் குழந்தையை கொல்ல முயன்றது என பல குற்றங்களை செய்த கவிதா இப்போது நடுத்தெருவில் நின்றார். அனிதாவும் பாட்டியும் அந்த குழந்தையை ஏற்றுக்கொண்டன. கவிதாவின் கணவர் அவருக்கு விவாகரத்து கொடுத்து வீட்டை விட்டு துரத்தியது சரிதானே? தவறு செய்தவர் யாராக இருந்தாலும் அதற்கான தண்டனையை அனுபவித்து தான் ஆக வேண்டும். இத்துடன் கதை முடிந்தது. கதை பிடித்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் கதையை பற்றிய கருத்துக்களை தெரிவிக்கவும். நன்றி.